இப்போ கம்யூனிஸ்டுக்கே கொள்கை பாடம் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா இப்படி? இல்ல. என்ன கொள்கைன்னு வச்சு மக்கள் மன்றத்துல இருக்காங்களோ, அதெல்லாம் மறந்துட்டு மக்கள்ட்ட வெத்து சாயம் விளம்பரம் குடுத்துட்டு, அடிமைகளா இருக்காங்க திமுகவுக்குங்கிறது விமர்சனம். இதான் உண்மை. இதே ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது, துப்புரவு பணியாளர்களை நிரந்தர பணியாளர் ஆக்க வேண்டும் சொல்லி ஒரு அறிக்கை குடுத்தாரா, குடுக்கலையா? குடுத்தாருல்ல. கொரோனா காலத்தில் பாடுபடுபவர்கள், உயிரை துச்சமென மதித்து பாடுபவர்கள், இவர்களையும் நிரந்தர பணியாளர் அறிக்கை குடுத்தாரா, குடுக்கலையா எதிர்க்கட்சி தலைவரா? இப்ப ஆளுங்கட்சி அதிகாரம் அவர் கையில தானே இருக்கு. ஏன் தனியார்ட்ட குடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு, டீல் வாங்கிட்டு உட்கார்ந்து இவங்களை நடுரோட்ல விடுறீங்க? அப்ப எதிர்க்கட்சி இருக்கும்போது ஸ்டாலினோட நிலைப்பாடு என்ன? ஆளுங்கட்சியை இருக்கும்போது அதிகாரம் கையில் இருக்கும்போது ஏன் அதை பண்ணல அவரு? ஏன் இப்படி 2000 குடும்பத்துல நடுரோட்ல நிக்க விட்டு பரிதவிக்க விட்டுருக்காரு? தனியார் மயமாக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? ஏன்னா தனியார் மயமானாதான் கமிஷன் வரும், காசு வரும். இப்ப குடும்பம் கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் முக்கியம், கொள்ளையடிச்சு குடும்ப வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம், மத்தவங்க யாரும் முக்கியம் இல்லைங்கிற வெளிப்பாடு இருக்கா இல்லையா? இதை பத்தி கமிஷனோட நிலைப்பாடு என்ன? கொடியை பறக்க விட்டாங்க அப்படின்னா மட்டும் உடனே ஆமா அவங்களுக்கு ஆதரவு அர்த்தமா? மாதேஷ், ஒரு அடிப்படை தெரியணும் மாதேஷ். எதுக்காக அரசியல் இயக்கம் நடத்துறாங்களோ, எதற்காக மக்கள் மன்றத்தில் இருக்காங்களோ, மக்கள் இயக்கமா இருக்காங்களோ, அதோட நோக்கமே நிறைவேறலங்கிறது ஒரு நாகரிக விமர்சனம். அவங்களை பத்தி ஒரு இல்ல அக்கறைக்கான சார், இல்ல. விமர்சனம். நீங்க மட்டும் தான் மக்கள் பக்கம் நிக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் மக்கள் பக்கம் நிக்கல. விசிக மக்கள் பக்கம் இல்லங்கிறது என் நிக்கலன்றீங்க. விமர்சனம். இல்லங்கிறது என் சார், விமர்சனம். என்ன சார் இது? அவங்கள கூட்டணிக்கு அழைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அவங்க மக்கள் பக்கம் நின்னதா உங்களுக்கு தெரிஞ்சதா? ஓபன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டார்ல இபிஎஸ். மாதேஷ், ஒரே ஒரு நிமிஷம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றும் எண்ணம் இருப்பவர்கள் அனைவரும் ஒற்றை புள்ளியில் நினைப்ப வேண்டும். இதுதான் அழைப்பு, அவ்வளவுதான். அவர்களுக்கு என்னைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறதோ வரப்போறாங்க, இவ்வளவுதான். ஏன் கூப்பிட்டார் உடனே அவங்க வரல? முதல்ல அவங்க புரியட்டும். தொலைச்சாச்சு, போய் அடையாளம் எல்லாம் முடிஞ்சு, மக்கள் மன்றத்திலையும் மரியாதை எல்லாம் போச்சுங்கிறது தெரியட்டும், முதல்ல உணரட்டும்.